வணக்கம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டோட தீபாவளி செலிப்ரேஷன் vlog. வாங்க வீடியோ பார்க்கலாம். தீபாவளிக்கு நாள் கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஊர்லேருந்து ஸ்நாக்லாம் வந்திருக்கனால இந்த தடவை நிறைய ஸ்வீட்ஸ் எதுவும் செய்யலை. இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது கவலூர். லாஸ்ட் டைம் மைதாவில் பண்ணியிருப்பேன். இந்த தடவை வீட் ஃப்ளாரில் ட்ரை பண்ணேன். மைதாவில் பண்ணுறது இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். வீட் ஃப்ளார் கொஞ்சம் கிறிஸ்பி கம்மியாக இருக்கும். பட் டேஸ்ட் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் செஞ்சதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது நம்ம இதை சும்மா நம்ம ஃபோர்க்கில் வச்சு பண்ணாலே நல்லா நமக்கு ஒரு ஷேப் வரும். பசங்களும் லோகன் அவனுக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குட்டி ஃபோர்க்கை வச்சு பண்ணிகிட்டு இருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் ஹோம்மேட். நம்ம வெளியில் வாங்காமல் நம்மளே எல்லாமே இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு செய்கிறது. இதுவும் லாஸ்ட் டைம் மைதாவில் பண்ணி போட்டிருந்தேன். அதுவும் ஐ பட்டனில் கொடுக்குறேன். நான் இந்த தடவை வீட் ஃப்ளாரில் ட்ரை பண்ணேன் குலோப் ஜாமுன். பட் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, சேமாக தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸுமே. இதுவுமே வீட் ஃப்ளாரில் செய்கிற குலோப் ஜாமுனுமே டேஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த ரெசிபி ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணல. பட் ஆனால் போன தடவை ஷேர் பண்ணதில் நீங்கள் மைதாக்கு பதிலாக வீட் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் இது ரெண்டு தான் நான் ஸ்வீட்டுன்னு வீட்டில் பண்ணது. இதெல்லாம் தான் இந்தியாவிலேருந்து வந்த ஸ்நாக்ஸு தீபாவளிக்காக. ஈகனோட ஐயாப்பை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்நாக்லாம் இருந்ததுனால நான் நிறைய ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலை. அன்றைக்கி ஒர்க்கிங் டேன்றனால ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம். நான் சாமிக்கு வடை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணலான்ட்டு எல்லா மசாலாவும் வறுத்து வச்சுருக்கேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஏய் பின்னாடி வந்துருங்கடா. ஹாப்பி தீபாவளி சொல்லு. லோகனுக்கு இப்போ தான் நல்லா விவரம் தெரிஞ்சு அவன் வெடி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக கேட்க ஆரம்பித்தான். ஆனால் இதை அவன் டாய்ன்னு நினச்சிட்டு இதை வச்சு நாங்கள் விளையாடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஃப்ராக் மாடல்லாம் வெடி வந்துருந்துச்சு. ஆனால் நார்மலாக தான் வெடிச்சது. பட் பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு. அதேமாரி நாய்ஸும் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இந்த தடவை நிறைய வெடி
அவ்வளோதான் வெடியெல்லாம் வெடிச்சுட்டு இப்போ வந்து டின்னர் சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். இட்லி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, அப்புறம் ஃப்ரெண்டு வந்து கைமாலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதே மாதிரி தீபாவளி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.